வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல டு பி ஆஃப் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய ஒருத்தர் ஒரு சென்டென்ஸ் குடுத்து, அதுல ஏன் டு பி ஆஃப்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த டு பி ஆஃப்ப எப்ப சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்? அப்படின்றத கேட்டிருந்தார். ஸோ, அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, டு பி ஆஃப்ப சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது? எப்ப யூஸ் பண்றது? பொதுவா பார்த்தீங்களான்னா, இந்த பி வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் இந்த மாதிரி வார்த்தைகள். இது கூட நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ யூஸ் பண்ணுவோம். பொதுவா ஒரு பொருள், ஒரு நபர், ஒரு விஷயம், அதுல நம்மளுடைய ஒப்பீனியன், அத நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி பி வெர்ப் கூட அட்ஜெக்டிவ்ஸ சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஷி இஸ் பியூட்டிஃபுல், ஹி இஸ் டால், இட் இஸ் ஹாட் இந்த மாதிரி. பட் இந்த மாரி அட்ஜெக்டிவ்ஸ யூஸ் பண்றப்போ, எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இன்டென்சிஃபையர்ஸ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, இட் இஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஓரளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நிஜமாவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அத சொல்றதுக்கு நம்ம வந்து இன்டென்சிஃபையர்ஸ ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். இட்ஸ் பிரெட்டி இன்ட்ரஸ்டிங். இட்ஸ் குவைட் இன்ட்ரஸ்டிங். இட்ஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங். ஸோ இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இன்டென்சிஃபையர்ஸோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப காமன். ஆனா, ரைட்டிங்ல, ரிட்டன் ஃபார்ம்ல இத யூஸ் பண்றத நெறைய பேர் அப்ஜெக்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. இந்த மாரி வார்த்தைகள் இங்க தேவையில்லை. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால ரைட்டிங்ல அதுலயும் அகாடமிக் ரைட்டிங்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் எழுதுறோம். பெரிய பெரிய கட்டுரைகள் எழுதுறோம். அந்த மாதிரி எழுதுறப்போ, இத அவாய்ட் பண்றதுக்காக என்ன செய்வாங்க அப்டின்னா, இந்த பி பிளஸ் அட்ஜெக்டிவ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பதிலா பி ஆஃப் பிளஸ் நவுன் இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பி பிளஸ் அட்ஜெக்டிவ்க்கு பதிலா நம்ம பி ஆஃப் பிளஸ் நவுன்ன்ற ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, இப்ப இட் இஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த இன்ட்ரஸ்டிங் அப்படின்ற அட்ஜெக்டிவ் உடைய நவுன் ஃபார்ம் இன்ட்ரஸ்ட். இட் இஸ் ஆஃப் இன்ட்ரஸ்ட். இப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். 2 ஒண்ணு தான். இட் இஸ் இன்ட்ரஸ்டிங்னாலும், இட் இஸ் ஆஃப் இன்ட்ரஸ்ட்னாலும் ஒண்ணு தான். ஸோ இந்த மாதிரி நவுன யூஸ் பண்றப்போ, இந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வெரைட்டியா நெறைய அட்ஜெக்டிவ்ஸ நம்ம யூஸ் பண்ண முடியும். அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி அட்ஜெக்டிவ யூஸ் பண்ண முடியாது. ஆனா நவுனுக்கு முன்னாடி நம்ம அட்ஜெக்டிவ யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்ப நம்ம சொல்ல வர கருத்துக்கள நம்ம இன்னும் கூட தெளிவா நம்மளால சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இட் இஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான இன்டென்சிஃபையர்ஸ யூஸ் பண்ணோம். பட் இட் இஸ் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ன்னு சொல்றப்போ, இந்த நவுனுக்கு முன்னாடி எத்தன விதமான அட்ஜெக்டிவ்ஸ யூஸ் பண்றோம் பாருங்க. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவா அதாவது இட் இஸ் இன்ட்ரஸ்டிங் இந்த மாரி இட், பி வெர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ் இந்த ஸ்ட்ரக்சர்ல இத மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் நாம இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்றோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இட் இஸ் யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அந்த யூஸ்ஃபுல்ன்ற அட்ஜெக்டிவ் உடைய நவுன் ஃபார்ம் வந்து யூஸ். இட் இஸ் ஆஃப் யூஸ். இப்போ இது வெறுமனே இன்டென்சிஃபையர்ஸ யூஸ் பண்ணது. இது வந்து அட்ஜெக்டிவ யூஸ் பண்ணது. ஸோ நம்ம விதவிதமான அட்ஜெக்டிவ நம்ம போட்டு நம்மளால தெளிவா இன்னும் கூட நம்மளால கரெக்ட்டா நம்ம சொல்ல வந்த விஷயங்கள சொல்ல முடியும். அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்றோம். சரி, இப்போ இந்த இடத்துல பி ஆஃப் இந்த ஸ்ட்ரக்சர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப டூ பி ஆஃப் அத நம்ம எங்க யூஸ் பண்றது? அத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம். நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க. அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. "நோ, பரவால்ல. உங்களுக்கு உதவுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி." அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். "ஐ அம் கிளாட் தட் ஐ அம் ஹெல்ப்ஃபுல்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம வந்து ரெட்யூஸ்டு ரிலேட்டிவ் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பாருங்க. 2லயுமே வந்து இந்த தட் கிளாஸ் அண்ட் மெயின் கிளாஸ் 2லயுமே பார்த்தீங்கன்னா, ஐன்றது தான் சப்ஜெக்ட். ஸோ இந்த மாரி இருக்கிற சமயங்கள்ல இந்த தட் பிளஸ் ஐ இத ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து டூ வச்சு சொல்லலாம். ஐ அம் கிளாட் டூ பி ஹெல்ப்ஃபுல். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதுல பி பிளஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்றது பி பிளஸ் அட்ஜெக்டிவ் இந்த ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த ஹெல்ப்ஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவ்னு சொன்னோம் இல்லையா? இதோடைய நவுன் ஃபார்ம் வந்து ஹெல்ப். ஸோ இத நவுனா வச்சு சொல்றப்போ, நம்ம வந்து பிக்கு பதிலா பி ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க இது எப்படி இருக்குன்னு. ஐ அம் கிளாட் டூ பி ஆஃப் ஹெல்ப். ஐ அம் கிளாட் டூ பி ஆஃப் ஹெல்ப். இதுதான் டூ பி ஆஃப் பிளஸ் நவுன். இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 பிக்சர்ஸ், இமேஜஸ் ஏதோ இருக்கு. இது என்னுடையவை அப்படின்னு நான் சொல்றேன். தி பிக்சர்ஸ் ஆர் மைன். இந்த இடத்துல மைன்ன்றது அட்ஜெக்டிவா? அப்படின்னு பார்த்தீங்களான்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து ப்ரொனவுன். பிளஸ் இது வந்து ஒரு ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ தி பிக்சர்ஸ் ஆர் மைன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 2 பிக்சர் பார்க்குறீங்க. 2லயும் இருக்கிறது ஒரே நபர் தான். இந்த 2 படங்களுமே ஒரே நபருடையது, ஒரே மனிதனுடையது அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்போ ஒரே மனிதன் அப்படின்னா the same man. இது வந்து ஒரு noun phrase. The sentence the images are same man. The images are the same man அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இந்த noun phraseக்கு முன்னாடி நாம are of அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இவங்களுடையது அப்படின்னு சொல்றதுக்கு. The images are of the same man. இப்போ இதே சென்டென்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா வேற மாதிரி சொல்லுவோம். இந்த 2 படங்களுமே ஒரே மனிதனுடையது போல தெரியுதே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ போல தெரிகிறது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து சீம், அப்பியர் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்பியர் டு, இந்த இமேஜஸ் அப்பியர் டு பக்கத்துல நம்ம வந்து பேசிக் வேர்பை தான் போடணும் இல்லையா? ஸோ ஆம், இஸ், வாஸ், வேர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதோடைய பேசிக் ஃபார்ம் பி. ஸோ the images appear to be of the same man. இப்போ இன்னும் கூட சில சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனையில நான் தான் பெரும் பார்ட், நான் தான் முக்கியமான பார்ட், நான் தான் அப்படின்னு அவர் கருதுவது போல் தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப அது போல அவர் கருதுகிறார் அப்படின்னா he is of the opinion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கருதுவது போல் தெரிகிறது அப்படின்னு சொல்றதுனால he seems to be of the opinion that I was a big part of the problem. He seems to be of the opinion that I was a big part of the problem. இப்போ அந்த வியூவர் சொன்ன அதே எக்ஸாம்பிள நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஆதரவாக இருக்க மேலும் கூட இன்னும் நிறைய வாய்ப்புகளை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு ஆதரவாக இருக்க நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு, இல்லைன்னா ஐ லுக் ஃபார்வர்ட் டு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பி ஆஃப் சப்போர்ட் டு யூ. இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் இன்னும் கூட சிம்பிளா உங்களுக்கு ஆதரவாக இருக்க நான் ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமானா ஐ லுக் ஃபார்வர்ட் டு பி ஆஃப் சப்போர்ட் டு யூ இப்படி நாம சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு விஷயம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒன்று நடக்குது. அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் ஒரு ஃபைனஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். த ஃபைனஸ்ட் குவாலிட்டி அப்படின்றது ஒரு நவுன் ஃப்ரேஸ். அதனால நம்ம இதை எப்படி சொல்லலாம்? the materials are of the finest quality இப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல the materials வந்து finest குவாலிட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want the materials to be of the finest quality. I want the materials to be of the finest quality. இப்போ ஒருத்தர் நல்ல மனநிலையுடன் இருக்கிறார் அப்படின்னா he is of sound mind அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல சவுண்ட்ன்றது அட்ஜெக்டிவ், மைண்ட், சவுண்ட் மைண்ட் அப்படின்னா ஒருத்தர் நல்ல மனநிலையுடன் இருக்கிறார். நல்ல மனநிலையுடன் அப்படின்னா அவர் வந்து மனநிலை பிறந்தெல்லாம் இல்லை, நல்லா யோசிக்கக்கூடிய நல்ல ஒரு நார்மலான மனநிலையில் இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம சவுண்ட் மைண்ட் லீகல் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் மனநிலை பிறந்தவரா இருக்கக்கூடாது, அவர் நல்ல மனநிலையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ he is to be of sound mind. அவர் இப்போ வந்து is to, he must be of sound mind. He should be of sound mind. அதே மாதிரி தான் he is to be of sound mind. நம்ம ஆல்ரெடி B2 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பத்தியும் வீடியோ போட்டிருக்கோம். ஒருத்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து he must be, he should be மாதிரி இந்த இடத்துல he is to be of sound mind அப்படின்னு நம்ம சொல்றோம். To sign the contract, he is to be of sound mind. இந்த இடத்துல மைண்ட் அப்படின்றது ஒரு நவுன். இதுக்கு முன்னாடி பாருங்க சவுண்ட் அப்படின்ற அட்ஜெக்டிவை வச்சு இதை வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ் ஆக்கியிருக்கோம். இதை தான் பி ஆஃப் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மைண்ட் அதுக்கு முன்னாடி வேற அட்ஜெக்டிவ் வச்சு நம்ம சொல்லலாம். நாம் மனமொத்தவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம மனமொத்தவர்கள் அப்படின்னு சொல்றதா இருந்தா we are of one mind அப்படின்னு நம்ம சொல்லுவோம். we are of one mind. நான் மனமொத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want us to be of one mind. I want us to be of one mind. அவன் எல்லா நேரத்திலும் நல்ல நடத்தை உடையவனா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல மஸ்ட், ஷுட் மாதிரி நம்ம வந்து ஈஸ் டு அப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 2 விதமாகவும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குட் பிஹேவியர் அப்படின்னு சொல்றப்போ, ஸோ பிஹேவியர்ங்கிறது ஒரு நவுன், குட்னு ஒரு அட்ஜெக்டிவை சேர்த்திருக்கோம். குட் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து மொத்தமா ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஸோ இந்த நவுன் ஃப்ரேஸை பியோட சேர்க்கறதுக்கு பி ஆஃப் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். இப்போ அவன் வந்து எல்லா நேரங்களிலும் நல்ல நடத்தையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு he should be of good behavior at all times. He should be of good behavior at all times. இதே விஷயத்தை தான் நாம he is to be of good behavior at all times அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
இப்போ ஒருத்தவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. இந்த ஐடியா ஒண்ணும் யூஸ்ஃபுல்லான ஐடியா மாரி எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? இட் சீம்ஸ் தட் இட் இஸ் நாட் அ யூஸ்ஃபுல் ஐடியா. இட் சீம்ஸ் தட் இட்ஸ் நாட் அ யூஸ்ஃபுல் ஐடியா. இந்த மாரி தெரியல. இந்த மாரி எனக்கு என்னவோ இது வந்து நல்ல ஐடியா இல்லங்கிற மாரி எனக்கு தோணுது. பொதுவா வந்து நம்ம சீம்ஸ் கூட நம்ம வந்து நாட்லாம் அப்படி சேர்க்க மாட்டோம். நம்ம வந்து இந்த தட் கிளாஸ்ல தான் நாட் சேர்ப்போம். ஸோ இட் சீம்ஸ் தட் இட் இஸ் நாட் அ யூஸ்ஃபுல் ஐடியா. இப்ப இதே விஷயத்த ஐடியாவ சப்ஜெக்ட்டா வச்சு ஏன்னா அதுவே ஒரு நவுன் இல்லையா? ஸோ அத சப்ஜெக்ட்டா வச்சு த ஐடியா அப்பியர்ஸ் டூ பி ஆஃப் நோ யூஸ். த ஐடியா அப்பியர்ஸ் டூ பி ஆஃப் நோ யூஸ். இது வந்து ஒண்ணும் யூஸ்ஃபுல்லானது மாரி தெரியல. அந்த மாதிரி சொல்றது. பொதுவா பார்த்தீங்களானா, இந்த பி ஆஃப் பிளஸ் நவுன் அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நெறைய நவுன்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். பி ஆஃப் யூ, பி ஆஃப் ஒப்பீனியன், யூஸ், பி ஆஃப் ஹெல்ப் இந்த மாரிலாம் நம்ம சொன்னோம் இல்லையா? பொதுவாவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லா நவுனுக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ண முடியாது. சில லிமிட்டட் நவுன்ஸ் கூட தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதனாலயே என்னவோ மெரியம் வெப்ஸ்டர்ஸ் மாரி சில டிக்ஷனரிஸ் இந்த பி ஆஃப் பிளஸ் நவுன் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இடியம்னே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். பி ஆஃப் யூ, பி ஆஃப் ஏஜ், பி ஆஃப் ஹெல்ப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துல இடியம்னே போட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, எந்தெந்த நவுன்ஸ்ன்னு நீங்க வந்து மெமரைஸ் பண்றதுக்கு பதிலா, இத அப்படியே இடியமா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. செட்டா அப்படியே நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனாலயே, இத வந்து ஒரு இடியம்னே அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்ப அடுத்து அந்த மாதிரி ஒண்ண தான் பார்க்க போறோம். பி ஆஃப் ஏஜ் இல்லன்னா கம் ஆஃப் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏஜ்ன்றது ஒரு நவுன். ஸோ பி வெர்போட அப்படியே கனெக்ட் பண்ண முடியாதுன்றதுனால பி ஆஃப் ஏஜ் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். பொதுவா வந்து ஒருத்தவங்க லீகலி அவங்களுக்கு வந்து இந்த 18 வயசு ஆயிடுச்சு. ஒரு அடல்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து பி ஆஃப் ஏஜ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தர் ஓட்டளிக்கும் வயதை அடைந்து விட்டார். அவருக்கு வாக்களிக்கும் வயது வந்து விட்டது. அப்படின்னா ஹி இஸ் ஆஃப் ஏஜ் டூ வோட். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லீகலி அவர் வந்து இப்போ ஒரு அடல்ட். அவருக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு. இத தான் நம்ம அப்படி சொல்றோம். ஓட்டளிக்கும் வயது அவருக்கு இன்னும் வரல. அந்த வயதை இன்னும் அவர் அடையவில்லை அப்படின்னா, ஹி இஸ் நாட் ஆஃப் ஏஜ் டூ வோட். ஹி இஸ் நாட் ஆஃப் ஏஜ் டூ வோட். இப்ப அதே மாரி லைசென்ஸ் வாங்கணும். 18 வயசு வந்தா தான் லைசென்ஸ் குடுப்பாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் அவர் அந்த வயதை அடைந்து விடுவார். லைசென்ஸும் அவருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லணுமா? நெக்ஸ்ட் இயர் ஹி வில் பி ஆஃப் ஏஜ் அண்ட் கெட் ஹிஸ் டிரைவிங் லைசென்ஸ். இந்த மாரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நாம பி ஆஃப், டூ பி ஆஃப் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.